கோரிக்காக ஏதோ ஒரு வேலை விஷயமா தன்னோட சகோதரி வீட்டுக்கு வந்திருந்தது. கோரிக்காக அவங்க அக்காவோட குழந்தை இவங்க எல்லாரும் சினிமாவுக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தாங்க. கோரி, ஒரு நிமிஷம் இருடி, இந்த துணியை துவைச்சு போட்டுட்டு வந்துடுறேன். அக்கா, நீ துணியை துவைச்சிட்டு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும், அப்புறம் நமக்கு டிக்கெட் கிடைக்காது. சித்தி, அம்மா துணியை கையால துவைப்பாங்கன்னு நினைச்சீங்களா? அதுதான் இல்ல, எங்க வீட்ல வாஷிங் மிஷின் வாங்கிட்டோம். என்னது, வாஷிங் மிஷினா? ஆமா சித்தி, அம்மா வாஷிங் மிஷின்ல துணியை போட்டுட்டு சினிமாவுக்கு வந்தாங்கன்னா இந்த வாஷிங் மிஷின் துணியை துவைச்சு காய வச்சு ரெடியா வச்சிருக்கோம். நீங்க என் கூட வாங்க, அந்த வாஷிங் மிஷின் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்படி சொன்ன கோரிக்காகத்தோட அக்கா பொண்ணு கோரிக்காகத்தை பக்கத்து ரூமுக்கு அழைச்சிட்டு போய் வாஷிங் மிஷினை காமிச்சது. அந்த வாஷிங் மிஷினை பார்த்த கோரிக்காகத்துக்கு ரொம்பவும் ஆச்சரியமா இருந்தது. அந்த வாஷிங் மிஷினை வச்ச கண்ணை வாங்காம பாத்துக்கிட்டே இருந்துச்சு. பிறகு கொஞ்ச நாட்கள் தன்னோட அக்கா வீட்டுல இருந்த கோரிக்காகும் பிறகு தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்துச்சு. கோரிக்காக இப்படி திரும்பி வந்தப்ப காலுக்காக வேலைக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தது. கோரி, நீ 2 நாளா வீட்டுல இல்லாம அழுக்கு துணி நிறைய சேர்ந்து போய் கிடக்கு. சீக்கிரமா என்னோட துணியையும் ஜக்குவோட துணியையும் துவைச்சு போடு. காலுஜி, இதுக்கப்புறம் துணியை எல்லாம் நான் கையால துவைக்க மாட்டேன். எங்க அக்கா வீட்டுல வாஷிங் மிஷின் வச்சிருக்காங்க. நீங்களும் எனக்கு அந்த மாதிரி ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி கொடுங்க. அதுக்கப்புறம் தான் நான் துணியை துவைப்பேன். என்னது, வாஷிங் மிஷின் வாங்கணுமா? நம்ம கிட்ட ஏது அந்த அளவு பணம்? ஆமா, நீங்க எல்லாம் எதுக்கு தான் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? நான் எந்த பொருளை கேட்டாலும் இதை வாங்க ஏது பணம், இதை வாங்க ஏது பணம்னு சொல்ல வேண்டியது. இப்படி சொல்றதுக்காக தான் என்ன நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தீங்களா? ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன், உங்ககிட்ட பணம் எப்பதான் இருக்கும்? காலையிலேயே கோரி இப்படி கத்த ஆரம்பிச்சதால காலுக்காக மூட் அவுட் ஆயிடுச்சு. கோரி, காலையிலேயே ஆரம்பிச்சிடாத. நான் வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன். வந்ததுக்கு அப்புறம் நாம 2 பேரும் கடைக்கு போய் வாஷிங் மிஷினை பத்தி விசாரிச்சுட்டு வருவோம். இப்படி சொன்ன காலுக்காகும் வீட்டை விட்டு பறந்து போயிடுச்சு. காலுக்காக சொன்ன மாதிரியே சாயங்காலம் சீக்கிரமா வீட்டுக்கு வந்து கோரிய கூப்பிட்டுக்கிட்டு எலக்ட்ரானிக் கடையை நோக்கி பறந்து போச்சு. செட்ஜி, எங்களுக்கு ஒரு வாஷிங் மிஷின் வேணும். ஆமா, உங்களுக்கு எந்த மாதிரியான வாஷிங் மிஷின் வேணும்? ஃப்ரண்ட் லோடு வேணுமா, டாப் லோடு வேணுமா, ஆட்டோமேட்டிக் வேணுமா, இல்ல செமி ஆட்டோமேட்டிக் வேணுமா? செட்ஜி, எங்களுக்கு அதை பத்தி எல்லாம் தெரியாது. ரொம்பவும் கம்மியான விலையில ரொம்ப நாள் ரிப்பேர் ஆகாம ஓடுற மாதிரி ஒரு வாஷிங் மிஷின் கொடுங்க. இங்க பாருங்க, தரமான பொருள் வேணும்னா அதுக்காக நீங்க கொஞ்சம் அதிகமா விலை கொடுத்துதான் ஆகணும். என்னோட கடையில இருக்க எல்லா பொருளுக்குமே 5 வருஷம் கேரண்டி உண்டு. அதனால நீங்க விலைய பத்தி கவலைப்படாம நல்ல பொருளா பார்த்து வாங்கிக்கிட்டு போங்க. இங்க பாருங்க, இப்படியெல்லாம் பேசி எங்களை ஏமாத்தலான்னு பாக்குறீங்களா? அதுக்கு வேற ஆளை பாருங்க. என்கிட்ட இருக்கிற பணம் 6000. பேசாம அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு ஒரு நல்ல வாஷிங் மிஷினை கொடுங்க. கோரி இந்த மாதிரி பதில் சொன்ன உடனே சேட்ஜி சுதாரிச்சுக்கிட்டாரு. இன்னைக்கு நம்ம கடைக்கு வந்த முதல் கஸ்டமர் இவங்க தான். வந்தவங்களை நாம வெறும் கையோட திருப்பி அனுப்பக்கூடாது. பேசாம 6000 ரூபாய் பணத்தை வாங்கிக்கிட்டு நம்ம குடவுன்ல இருக்கிற லோக்கல் மேடு வாஷிங் மிஷினை இவங்க கிட்ட கொடுத்து அனுப்பிடுவோம். என்ன செட்ஜி யோசிக்கிறீங்க? நாங்க கேக்குற மாதிரி உங்ககிட்ட வாஷிங் மிஷின் இல்லையா? அப்படியெல்லாம் இல்லைங்க, நீங்க கேக்குற மாதிரியே என்கிட்ட ஒரு வாஷிங் மிஷின் இருக்கு. இதோ இப்பவே கொடுக்கறேன். இப்படி சொன்ன சேட்ஜி பிறகு தன்னுடைய வேலையாளை கூப்பிட்டு காதுல ஏதோ ரகசியமா சொன்னாரு. உடனே வெளியில போன அந்த பறவை சீக்கிரமாவே ஒரு வாஷிங் மிஷினை தூக்கிட்டு கடைக்கு வந்துச்சு. இந்தாங்க, நீங்க கேட்ட மாதிரியே ஒரு வாஷிங் மிஷினை கொண்டு வந்துட்டேன். அப்படியா காலுஜி, இந்த வாஷிங் மிஷின் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்க்க அழகா இருக்கு. சேட்ஜி, இந்த வாஷிங் மிஷினுக்கு எத்தனை வருஷம் கேரண்டி இருக்கு? வந்து இந்த வாஷிங் மிஷினுக்கு வாரண்டி இருக்கு. அதாவது நீங்க இந்த கடையை விட்டு கீழே இறங்குற வரைக்கும் தான் வாரண்டி உண்டு. என்னது, கடையை விட்டு கீழே இறங்குற வரைக்குமா? கோரி, எனக்கு என்னமோ பயமாயிருக்கு. பேசாம நாம இப்ப வாஷிங் மிஷினை வாங்காம வீட்டுக்கு போயிடுவோம். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நிறைய பணம் சேர்த்துக்கிட்டு வந்து அதுக்கப்புறம் நல்ல வாஷிங் மிஷினா வாங்கிக்கிட்டு போவோம். என்ன காலுஜி இப்படி பேசுறீங்க? நான் வாஷிங் மிஷின் வாங்கணும்னு ரொம்ப ஆசையா வந்துட்டேன். வாஷிங் மிஷின் வாங்காம நான் வீட்டுக்கு போக மாட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயம் தெரியுமா காலுஜி? நம்பிக்கை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் நம்பிக்கை. நாம இந்த மிஷின் ரிப்பேர் ஆகாதுன்னு நம்புவோம். கண்டிப்பா இது ரிப்பேர் ஆகாது. இப்படி என்னென்னவோ டைலாக் பேசி 6000 ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு கோரிக்காக அந்த வாஷிங் மிஷினை வாங்கிக்கிச்சு. காலுஜி, நான் முதல்ல சர்ஃபையும் துணிகளையும் போட்டுறேன், அதுக்கப்புறமா ஆன் பண்ணுங்க. இப்படி சொன்ன கோரிக்காகும் பிறகு எல்லாத்தையும் வாஷிங் மிஷின் உள்ள போட்டு முடிச்சது.
உடனே காலுக்காக மிஷினை ஆன் பண்ணுச்சு. அந்த மிஷின் வேகமா ஓட ஆரம்பிச்சது. அதை பார்த்த காலுக்காகவும் கோரிக்காகவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி தூங்குறதுக்காக படுக்கையில படுத்ததுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் அதை பத்தியே பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. ஒரு நாள் காலுக்காக வழக்கம் போல வேலைக்கு கிளம்பி போச்சு. பிறகு சமையலெல்லாம் முடிச்ச கோரிக்காவும் துணிகளை வாஷிங் மிஷின்ல போட்டு வாஷிங் மிஷின் ஆன் பண்ணுச்சு. ஆன் பண்ணின உடனே கொஞ்ச நேரம் ஓடின வாஷிங் மிஷின் அப்படியே நின்றுடுச்சு. மறுபடியும் கோரிக்காவை எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அந்த வாஷிங் மிஷின் ஓடவே இல்லை. சாயங்காலம் வேலையை விட்டு திரும்பி வந்த காலுக்காகவும் விஷயத்தை கேள்விப்பட்டு அந்த எலக்ட்ரானிக்ஸ் கடைக்கு போன் பண்ணுச்சு. நான் தான் அந்த வாஷிங் மிஷினுக்கு வாரண்டி இல்லைன்னு அப்பவே சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்காக எனக்கு ஃபோன் பண்றீங்க? எலக்ட்ரீஷியனுக்கு ஃபோன் பண்ணி அதுல என்ன ஃபால்ட் இருக்குன்னு பாருங்க. உடனே காலுக்காக போய் எலக்ட்ரீஷியன் அழைச்சிட்டு வந்துச்சு. இங்க பாருங்க, இத ரிப்பேர் பண்ண 3000 ரூபாய் ஆகும். ஆனா அது தொடர்ந்து ஓடும்னு என்னால கேரண்டி கொடுக்க முடியாது. என்ன எலக்ட்ரீஷியன் மேடம் இப்படி சொல்லிட்டீங்க, கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. காலுக்காக இப்படி கேட்ட உடனே அந்த எலக்ட்ரீஷியன் வாஷிங் மிஷினை ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சாரு. அப்ப திடீர்னு வெடி வெடிக்க வாஷிங் மிஷின் உள்ள இருந்து புகையா வந்துச்சு. எலக்ட்ரீஷியன், அது என்ன சத்தம்? அதுவா, மோட்டார் வெடிக்கிற சத்தம். உங்க வாஷிங் மிஷின்ல இருந்த மோட்டார் வெடிச்சிடுச்சு. அந்த கடைக்காரர் அப்பவே சொன்னாரு, விலை அதிகமா இருந்தாலும் நல்ல பொருளை வாங்கிட்டு போங்கன்னு. நான் தான் கேட்கல, அதுக்கான பலனை இப்ப அனுபவிக்கிறேன். நீங்க எந்த பலனையாவது அனுபவிச்சுட்டு போங்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. எனக்கு கொடுக்க வேண்டிய 3000 ரூபாய் காசை கொடுங்க. இங்க பாருங்க எலக்ட்ரீஷியன் மேடம், மரியாதையா உங்களோட டூல்ஸ் பாக்ஸை தூக்கிக்கிட்டு இங்க இருந்து ஓடிடுங்க, இல்ல ஸ்க்ரூ டிரைவரை எடுத்துட்டு உங்க வயித்துல குத்திடுவான், ஜாக்கிரதை. காலுக்காக இப்படி மிரட்டின உடனே எலக்ட்ரீஷியன் டூல்ஸ் பாக்ஸை தூக்கிட்டு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. விஷயத்தை கேள்விப்பட்ட சேட்ஜி பிறகு காலுக்காக வீட்டுக்கு வந்தாரு. இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், விலை குறைவா இருக்குன்னு மட்டமான பொருளை வாங்க கூடாது. விலை கொஞ்சம் அதிகமா போனாலும் தரமான பொருளை வாங்க கத்துக்கோங்க. சரி சரி, உங்களை பார்க்க பாவமா இருக்கு. நம்ம கடையில உள்ள நல்ல வாஷிங் மிஷின் ஒண்ணு உங்களுக்கு கொடுக்குறேன். மாசம் மாசம் 2000 ரூபாய் பணம் கட்டுங்க. பிறகு காலுக்காகவும் கோரிக்காகவும் கடைக்கு போய் ஒரு நல்ல வாஷிங் மிஷினை வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் கோரிக்காகவும் எந்த பிரச்சனையும் இல்லாம வீட்டுல இருந்த துணிகளை எல்லாம் அந்த வாஷிங் மிஷினை போட்டு நிம்மதியா துவைச்சு எடுத்துச்சு. காலுஜி, அந்த பழைய வாஷிங் மிஷின் நம்ம வீட்டுல சும்மா தானே இருக்கு, அதை யாராவது கேட்டா கொடுத்துருங்களா? கோரி, நம்ம காட்டுல நம்மளை தவிர இந்த மாதிரி வாஷிங் மிஷினை வாங்குறதுக்கு ஏமாளி வேற யாருமே கிடையாது. இப்படி சொல்றது காலுக்காக சிரிக்க கோரிக்காகவும் சிரிக்க ஆரம்பிச்சது. சோனாக்குடியோட குழந்தைங்க குக்கும் பியூட்டியும் தங்களோட அம்மா கிட்ட ரொம்ப நாளா குலோப்ஜாம் செஞ்சு தர சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. பியூட்டியும் குக்கும் குலோப்ஜாமுன் சாப்பிட்டு ரொம்பவும் ஆசைப்பட்டதால சோனாக்குடி அவங்களுக்காக ஒரு நாள் குலோப்ஜாமுன் தயார் பண்ணுச்சு. பசங்களா, அம்மா அவங்களுக்காக குலோப்ஜாம் தயார் பண்ணிட்டேன். இப்ப அது சூடா இருக்கு, அது நல்லா ஆறட்டும், அதுக்கப்புறமா அதை எடுத்து சாப்பிடுங்க. அதுக்குள்ள நான் காட்டுக்குள்ள போய் கொஞ்சம் காஞ்ச மரக்கட்டைகளை எடுத்துட்டு வந்துடுறேன். இப்படி சொல்லிட்டு சோனாக்குடி அங்க இருந்து மரக்கட்டைகளை எடுக்கிறதுக்காக காட்டுக்குள்ள பறந்து போச்சு. அக்கா, இந்த குலோப் ஜாமுன் சூடாற ரொம்ப நேரம் ஆகுமா? இல்லடா குக்கு, அம்மா திரும்பி வர்றதுக்குள்ள இது சூடு ஆறிடும். அம்மா வந்த உடனே நாம சாப்பிடலாம். காலுஜி, எனக்கு ரொம்ப பசிக்குது. யார் வீட்லயாவது போய் கொஞ்சம் தானியங்கள் இருந்தா திருடிக்கிட்டு வாங்க, அதையாவது சாப்பிடுவோம். கோரி, வெளியில வெயில் எப்படி கொளுத்துதுன்னு பாத்தியா இல்லையா? இந்த வெயில்ல எந்த பறவையும் எங்கேயும் போக மாட்டாங்க, எல்லாரும் வீட்டுக்குள்ளதான் இருப்பாங்க. இந்த சமயத்துல நாம திருட போனா அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு அடிதான் வாங்க வேண்டி வரும். சரி சரி, நிறுத்துங்க. உங்களை நம்பனா நான் பட்னி தான் கிடக்க வேண்டி வரும். நானே போய் எனக்கு தேவையான உணவை திருடிக்கிறேன். இப்படி சொன்ன கோரிக்காகவும் பிறகு வீட்டை விட்டு வெளியே பறந்து போச்சு. பியூட்டியும் குக்கும் அன்னைக்கு விளையாட கூட போகாம குலோப் ஜாமுன் இருந்த பாத்திரத்துக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்துருந்தாங்க. அக்கா, எனக்கு என்னவோ குலோப் ஜாமுன் சூடு ஆறி இருக்கும்னு நினைக்கிறேன். நான் கூட அப்படிதான்டா நினைக்கிறேன். நான் ஒரு குலோப் ஜாமுனை எடுத்து சூடு ஆறிடுச்சான்னு சாப்பிட்டு பார்க்கவா? அக்கா, ஒருவேளை குலோப் ஜாமுன் சூடா இருந்துச்சுன்னா உன்னோட வாயெல்லாம் வெந்துரும். ஆமாண்டா குக்கு, நீ சொல்றது உண்மைதான். யாராவது பெரியவங்க இருந்தா அவங்கள சூடு ஆறிடுச்சான்னு பார்க்க சொல்லலாம். இப்படி பேசிக்கிட்டு இருந்த பியூட்டி கோரிக்காக அந்த வழியா பறந்து போறத ஜன்னல் வழியா பாத்துடுச்சு. குக்கு,
கோரி ஆண்டி போய்கிட்டு இருக்காங்க. சீக்கிரம் போய் அவங்கள கூப்பிட்டுட்டு வா. அவங்கள சாப்பிட வச்சு இது சூடு ஆறிடுச்சான்னு பார்க்க சொல்லுவோம். உடனே குக்கு கோரி ஆண்டிய கூப்பிட பறந்து போனான். கோரி ஆண்டி, கோரி ஆண்டி, ஒரு நிமிஷம் நில்லுங்க. குக்கு இப்படி சொன்ன உடனே கோரிக்காவும் ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்தது. என்ன குக்கு, என்ன விஷயம்? சீக்கிரம் சொல்லு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. கோரி ஆண்டி, எங்க அம்மா குலோப் ஜாமுன் செஞ்சு வச்சுட்டு போயிருக்காங்க. ஆனா அது சூடா இருந்ததால எங்களால சாப்பிட முடியல. நீங்க வந்து கொஞ்சம் சூடு ஆறிடுச்சான்னு பார்த்து சொல்ல முடியுமா? உங்களுக்கு நிறைய வேலை இருந்தா நீங்க போங்க. நான் வேற யாரையாவது கூட்டு சூடு குறைஞ்சிடுச்சான்னு பார்க்க சொல்லிக்கிறேன். குலோப் ஜாமுன் பேரை கேட்டதும் கோரிக்காகத்தோட வாயில நீர் ஊற ஆரம்பிச்சது. என்னடா குக்கு இப்படி பேசுற? நீ இவ்வளவு தூரம் வந்து கேட்கும்போது உனக்கு உதவி செய்யாம என்னால இருக்க முடியுமா? இதோ இப்பவே வரேன். வந்து சூடு ஆறிடுச்சா இல்லையான்னு பார்த்து சொல்றேன். இப்படி சொன்ன கோரிக்காகோ பிறகு குக்கு கூட அவங்க வீட்டுக்கு பறந்து போச்சு. இப்படி சோனா குருவியோட வீட்டுக்கு போன கோரிக்காகத்துக்கு அங்க ஒரு பாத்திரம் நிறைய குலோப் ஜாமுனை பார்த்ததும் கல்லும் ஓடல காலும் ஓடல. எப்படியாவது இந்த 2 பிசாசையும் வெளியில அனுப்புனாதான் நம்மளால இதை நிம்மதியா சாப்பிட முடியும். இப்படி யோசிச்ச கோரிக்காகும் பிறகு இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சது. ஆமா, நீங்க 2 பேரும் காலையில எழுந்து பல்லு விளக்குனீங்களா இல்லையா? கோரிக்காக இப்படி கேட்டதும் பியூட்டியும் குக்கும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. அதான பார்த்தேன். உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது நீங்க இன்னும் பல்லு விளக்கலன்னு. நீங்க 2 பேரும் சீக்கிரமா நதிக்கரைக்கு போய் பல்ல விளக்கிட்டு முகத்தை கழுவிக்கிட்டு வாங்க. ஏன்னா பல்லு விளக்காம குலோப் ஜாமுனை சாப்பிட்டா அதனோட டேஸ்டே தெரியாது. கோரிக்காக இப்படி சொன்னதும் குக்கும் பியூட்டியும் பல்லு விளக்கறதுக்காக அவசர அவசரமா நதிக்கரை நோக்கி பறந்து போனாங்க. அக்கா, நதிக்கரை இங்க இருந்து ரொம்ப தூரம் இருக்கு. அங்க போயிட்டு வர லேட் ஆகும். நாம பேசாம வீட்டுக்கு திரும்பி போய் கோரி ஆண்டி கிட்ட பல்லு விளக்கிட்டோன்னு சொல்லிடுவோமா? குக்கு, பல்லு விளக்காம குலோப் ஜாமுனை சாப்பிட்டா அதனோட டேஸ்டே தெரியாதுன்னு சொன்னதா மறந்துட்டியா? வா, நாம சீக்கிரம் போய் பல்லு விளக்கிட்டு வந்து குலோப் ஜாமுனை சாப்பிடலாம். கோரி, இன்னைக்கு உனக்கு நேரம் சூப்பரா இருக்கு. லேட்டாக்காம சீக்கிரமா இதை சாப்பிட்டுட்டு இடத்த காலி பண்ணு. இப்படி தனக்கு தானே பேசிக்கிட்ட கோரிக்காகவும் அந்த பாத்திரத்துல இருந்த குலோப் ஜாமுனை சாப்பிட ஆரம்பிச்சது. இதே சமயம் நதிக்கரைக்கு போயிருந்த பியூட்டியும் குக்கும் பல் விலகி முடிச்சுட்டாங்க. பியூட்டி, சீக்கிரம் கிளம்பு, நேரம் ஆகுது. பிறகு அக்காவும் தம்பியும் வேக வேகமா பறந்து தன்னோட வீட்டுக்கு திரும்ப ஆரம்பிச்சாங்க. ஆனா பாவம், அவங்க வீட்டுக்கு வந்து பார்த்தப்ப குலோப் ஜாமுன் இருந்த பாத்திரம் காலியா இருந்தது. ஏன்னா கோரிக்காவும் அதுல இருந்த எல்லா குலோப் ஜாமையும் சாப்பிட்டு முடிச்சிருந்தது. இப்படி சாப்பிட்டு முடிச்ச கோரிக்காவும் ஒரு கூட்டுல படுத்து தூங்கிட்டு இருந்தது. கோரி ஆண்டி, கோரி ஆண்டி, பாத்திரத்துல இந்த குலோப் ஜாமுன் எங்க? பாத்திரம் காலியா இருக்கு. உடனே கண் வச்சு எழுந்திரிச்சு உட்கார்ந்த கோரிக்காவும் அழ ஆரம்பிச்சது. பசங்களா, அத நான் எப்படி சொல்லுவேன்? நீங்க 2 பேரும் வீட்டை விட்டு வெளியில போன உடனே கருப்பு பூனை வீட்டுக்குள்ள வந்துருச்சு. அப்படி வந்த கருப்பு பூனை பாத்திரத்துல இருந்த எல்லா குலோப் ஜாமுனையும் சாப்பிட்டுடுச்சு. அந்த குலோப் ஜாமுனை பாதுகாக்க நான் எவ்வளவு முயற்சி பண்ணேன். ஆனா அந்த கருப்பு பூனை என்ன அடிச்சு இந்த கூட்டுல தள்ளி விட்டுட்டு பாத்திரத்துல இருந்த எல்லா குலோப் ஜாமுனையும் சாப்பிட்டுடுச்சு. அந்த கருப்பு பூனை எங்களோட எல்லா குலோப் ஜாமுனையும் சாப்பிட்டுடுச்சா? அது ரொம்ப கெட்ட பூனை. சரி சரி, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். அந்த பூனை அடிச்ச அடியில என்னோட உடம்பெல்லாம் வலிக்குது. இப்படி சொன்ன கோரிக்காவும் பிறகு வீட்டை விட்டு வெளியே பறந்து போச்சு. காலுஜி, சோனா குருவியோட குழந்தைங்க 2 பேரும் ரொம்ப புத்திசாலியா இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா 2 பேருமே டியூப் லைட்டா இருக்காங்க. நான் புத்திசாலித்தனமா 2 பேரையும் நதிக்கரைக்கு அனுப்பிட்டு அந்த பாத்திரத்துல இருந்த எல்லா குலோப் ஜாமுனையும் சாப்பிட்டுட்டேன். அடி பாவி, பாத்திரத்துல இருந்த எல்லா குலோப் ஜாமுனையும் நீயே சாப்பிட்டுட்டியா? அதுல ஒரு 2வது எனக்காக எடுத்துக்கிட்டு வந்திருக்க கூடாதா? காலுஜி, உங்களுக்காக 2 எடுத்துக்கிட்டு வரலாம்னு தான் நினைச்சேன். இருந்தாலும் குலோப் ஜாமுன் ரொம்ப டேஸ்டா இருந்ததால பாத்திரத்தையே காலி பண்ணிட்டேன். சோனா குருவி மரக்கத்தை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்தவுடன் குழந்தைகள் 2 பேரும் நடந்தது எல்லாத்தையும் தன்னோட அம்மா கிட்ட சொன்னாங்க. அம்மா, நாங்க 2 பேரும் பல்லு விளக்கறதுக்காக நதிக்கரைக்கு போனப்ப அந்த கருப்பு பூனை வந்து கோரி ஆண்டி அடிச்சு போட்டுட்டு பாத்திரத்துல இந்த குலோப்
பியூட்டி, கோரி ஆண்டிய யாரு கூப்பிட சொன்னது? எனக்கு என்னவோ அந்த குலோப் ஜாமுனை பூனை வந்து சாப்பிட்டு இருக்காது. இந்த கோரி அக்கா தான் சாப்பிட்டு இருக்குமே. கோரி அக்காவுக்கு நிறைய திருட்டு புத்தி இருக்கு. அவங்க பேச்ச நம்பி நீங்க நடிக்கிறதுக்கு போனது தப்பு. அம்மா சொன்னதையெல்லாம் கேட்டுட்டு குழந்தைகள் 2 பேரும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அப்படியா? அப்படின்னா கோரி ஆண்டி எங்க 2 பேரையும் முட்டாளாக்கிட்டாங்களா? ஆமா, கோரி அக்கா அவங்க 2 பேரும் முட்டாளாக்கிட்டு பாத்திரத்துல இருந்த எல்லா குலோப் ஜாமையும் சாப்பிட்டு போயிட்டாங்க. அம்மா சொன்னதை கேட்டதும் குழந்தைங்க 2 பேருக்கும் கோபம் வந்துருச்சு. அக்கா, நம்மளை ஏமாத்தின இந்த கோரி ஆண்டிய சும்மா விடக்கூடாது. ஆமாண்டா குக்கு, நாம ஏமாந்த மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் அவங்களையும் ஏமாற வைக்கணும். இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. ஒரு நாள் கோரிக்காகவும் புறாவோட மளிகை கடையில மளிகை பொருட்கள் வாங்கிட்டு இருந்தது. புறா, 1 கிலோ சர்க்கரையும் 1/2 கிலோ பச்சரிசியும் கொடு. என்ன கோரி, பச்சரிசியும் சர்க்கரையும் வாங்குறியே? என்ன சர்க்கரை பொங்கல் செய்ய போறியா? ஆமா, எனக்கும் என் கணவருக்கும் சர்க்கரை பொங்கல்னா ரொம்ப பிடிக்கும். அதனால இன்னைக்கு சர்க்கரை பொங்கல் செஞ்சு சாப்பிட போறோம். கோரிக்காவும் இப்படி சொன்னது எல்லாத்தையும் புறாவோட கடைக்கு பக்கத்துல உட்கார்ந்து பியூட்டியும் குக்கும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. எல்லா பொருட்களையும் வந்துட்டு வீட்டுக்கு போன கோரிக்காக்கும் சக்கரை பொங்கல் தயார் பண்ண ஆரம்பிச்சது. இந்த சமயத்துல பியூட்டியும் குக்கும் நதிக்கரையில உட்கார்ந்து காலுக்காவதுக்கிறப்ப சொல்லிட்டாங்க. காலங்கள், கோரி ஆண்டி ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு மலைப்பகுதியை நோக்கி வேகமா பறந்து போறாங்க. அவங்க எதுக்காக அவ்வளவு வேகமா பறந்து போறாங்க? பியூட்டி சொன்னதை கேட்ட காலுக்காகும் அது உண்மைன்னு நம்பிடுச்சு. அப்படியா? இன்னைக்கு சக்கரை பொங்கல் செஞ்சு நாம 2 பேரும் சாப்பிடலாம்னு என்கிட்ட சொன்னா நானும் அதை உண்மைன்னு நம்பிட்டேன். ஆனா சக்கரை பொங்கலை செஞ்சு எடுத்துக்கிட்டு மலைப்பகுதிக்கு போய் தனியா சாப்பிடலாம்னு ஐடியா பண்ணிட்டா போல இருக்கு. விடமாட்டேன், நான் இப்பவே போறேன். இப்படி சொன்ன காலுக்காகும் உடனே மலைப்பகுதியை நோக்கி வேகமா பறந்து போச்சு. இந்த சமயத்துல கோரிக்காவும் சக்கரை பொங்கலை தயார் பண்ணி முடிச்சுட்டு காலுக்காவதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தது. என்ன இந்த காலுஜியை இன்னும் காணோம்? எவ்வளவு நேரம் தான் இவருக்காக வெயிட் பண்றது? கோரிக்காவும் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போது பியூட்டியும் குக்கும் கோரிக்காவத்தோட வீட்டுக்கு போனாங்க. கோரி ஆண்டி, காலங்கள் பக்கத்து காட்டுக்கு போற வழியில ஒரு இடத்துல உட்கார்ந்து சிக்கன் பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க காலங்கள் கூட போகலையா? போயிருந்தா நீங்களும் இன்னும் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு இருக்கலாம். என்னது, சிக்கன் பிரியாணியா? என்னை இங்க சக்கரை பொங்கல் செய்ய சொல்லிட்டு எவ்வளவு திமிரு இருந்தா தனியா போய் உட்கார்ந்து சிக்கன் பிரியாணி சாப்பிடுவாரு. இப்பவே போய் இந்த காலுஜியை என்ன பண்றன்னு பாரு. இப்படி சொன்ன கோரிக்காவும் காலுக்காக தேடி பயந்து போச்சு. கோரிக்காவும் வீட்டை விட்டு வெளியில போனதும் குக்கும் பியூட்டியும் ரொம்ப சந்தோஷமா அந்த பாத்திரத்துல இருந்த சக்கரை பொங்கலை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அப்படி சாப்பிட ஆரம்பிச்சவங்க சீக்கிரமாவே அந்த பாத்திரத்தை காலி பண்ணிட்டாங்க. காலுக்காகத்தை தேடி பறந்து போன கோரிக்காவும் கோரிக்காவத்தை தேடி பறந்து போன காலிக்காவும் ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு இடத்துல ஒன்னா சந்திச்சாங்க. காலுஜி, எவ்வளவு திமிரு இருந்தா என்னை விட்டுட்டு சிக்கன் பிரியாணி சாப்பிடுவீங்க? ஏய் கோரி, பொய் சொல்லாத. ஒரு டிஃபன் பாக்ஸை எடுத்துக்கிட்டு நீ வேகமா மலைப்பக்கம் பறந்து போனியே, அதுக்குள்ள என்ன இருந்தது? நீ பறந்து போனது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? பியூட்டியும் குக்குவும் நீ பறந்து போனதை பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொல்லிட்டாங்க. என்னது, குக்குவும் பியூட்டியும் உங்ககிட்ட இப்படி சொன்னாங்களா? அவங்க 2 பேரும் தான் என்கிட்ட வந்து நீங்க பக்கத்து காட்டுக்கு போற வழியில உட்காந்து சிக்கன் பிரியாணி சாப்பிடுறீங்கன்னு சொன்னாங்க. ஆமா, அவங்க எதுக்காக இப்படி நம்ம 2 பேர்கிட்டயும் பொய் சொல்லணும்? அப்படியா கோரி, அப்படின்னா சீக்கிரம் வீட்டுக்கு வா. நீ செஞ்சு வச்சிருக்கிற சக்கரை பொங்கலை அவங்க 2 பேரும் சாப்பிட ஐடியா பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி பேசிக்கிட்ட கோரிக்காவும் காலுக்காவும் உடனே தங்களோட வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. கோரிக்காவும் காலுக்காவும் வீட்டுக்கு போனப்ப சக்கரை பொங்கல் இருந்த பாத்திரம் காலியா இருந்தது. குக்கு, பியூட்டி, மரியாதையா உண்மையை சொல்லுங்க. இந்த பாத்திரத்துல இருந்த சக்கரை பொங்கல் எங்க? கோரி ஆண்டி, இந்த விஷயத்தை உங்ககிட்ட எப்படி சொல்லுவோம்? நீங்க வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் கருப்பு பூனை இங்க வந்துடுச்சு. அப்படி வந்த கருப்பு பூனை பாத்திரத்துல இருந்த எல்லா சக்கரை பொங்கலையும் சாப்பிட்டுடுச்சு. இப்படி சொல்லிட்டு குக்கும் பியூட்டியும் சத்தம் போட்டு சிரிக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி சிரிக்க ஆரம்பிச்ச குக்கும் பியூட்டியும் பிறகு தங்களோட வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. கோரி, இந்த குக்குவும் பியூட்டியும் நம்மள நல்லா ஏமாத்திட்டாங்க. அவங்க 2 பேரும் நம்மளை ஏமாத்தல காலுஜி. அவங்க வீட்டுல இருந்த குலோப் ஜாமுனை நான் சாப்பிட்டதுக்கு பதிலா நம்மள நல்லா பழி வாங்கிட்டாங்க.
இப்படி போன காலுக்காகவும் கோரிக்காகவும் காலியா இருந்த பாத்திரத்தை பார்த்துட்டு கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சாங்க.